வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 3 லவங்கம், கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, கொஞ்சோண்டு சுருள்பட்டை, ஒரு லெமனு, 2 பேக்கெட் நெய், ஒரு கப் தயிர், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அது கரம் மசாலா, ஒரு 300 கிராம் சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிட்டு பொன்னிறமாக ஃபஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகா அதில் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணுன்னா ஆனியன் போடணும். ஆனியன் போட்டு நல்லா இந்த மாதிரி இதுவாக வரும்பொழுது பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பூண்டு உரிச்சு எடுத்துக்கணும். ஒரு 1/4 பங்கு இஞ்சி போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அது கடைசி 2வது தடவை அதை சேர்க்கணும். அவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. இப்போ இது முடித்த பிறகு அகைன் நான் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிட்டு 1 பை 1 சொல்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வாட்ச். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் நல்லா அந்த பூண்டு இஞ்சி வெங்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பூண்டு இது இஞ்சியும் வந்து உங்களுக்கு நல்லபடியாக குக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா இந்த அடி பிடிக்கிறது எல்லாமே வந்து கரைஞ்சிரும். சரிங்களா? இப்போ தக்காளி போட்டு குக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் தக்காளி குக் ஆனது நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நான் ஒன்று சொல்ல மாட்டேது. தக்காளி போடும்போதே கொஞ்சம் ஆஃப் குக் ஆகும்போதே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், வெந்து வந்துச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு தேவை, இந்த 10 தேவை. தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில்லி எடுத்துக்கலாம். சில்லி வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், தென் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி போட்டுக்கலாம். அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து எல்லாமே ஹை பர்னரில் பண்ணக்கூடாது, அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம். இப்போது நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மிளகாத்தூள் வாடை வந்து நமக்கு போகணும். அதனால் இதிலே தான் நம்ம வந்து கொஞ்ச நேரம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி இந்த மிளகா நடி போகிற அளவுக்கு வரைக்கும் லைட்டாக குக் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட். இப்போ பாருங்கள், அந்த மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தான் முக்கியமான விஷயம், அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது ஆட் பண்ணுறோம் இந்த சிக்கன் கூடவே தயிர் 1/2 கப் இருந்தால் போதும். ஒரு 20 கிராம் தயிர் இருந்தால் கூட போதும். அது கூட இந்த புதினா, கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு, இது 3த்தையும் ஒன்றா போட்டுட்டு நான் இது வரைக்கும் சால்ட்டு சேர்க்கலை. ஏன்னா சிக்கன் போட்டு ஒரு ஆஃப் வந்த பிறகு தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். முதல்லையே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும், அது மெல்றதுக்கு நல்லா இருக்காது. அதே போல் வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸை வந்து வாங்கிக்கோங்க. லெக் பீஸை சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் குக் ஆகும்போது சிக்கன் வெந்தாலும் டேஸ்ட் கொடுக்கும். செஸ்ட் பீஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு வேகாத மாதிரி பிடிக்காது, குழந்தைங்களும் சாப்பிடாது. இது வித் போனோடு இருக்கிற மாதிரி சிக்கன் இருந்தால் தான் வெந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை கலரி விட்டுட்டேன் நான். ஓகே, இப்போ இதுங்க இந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் விஷயம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கன் கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. 50% பாயில் ஆனால் போதும். நாம் ஒரு அழகு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 அழகு தண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா 4 அழகு தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ வந்து அது உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி இது வந்து நல்லா குக் ஆகணும். இந்த குக் ஆகி இந்த கிரேவி தான் வந்து நமக்கு ரைஸுக்கான டேஸ்ட்டை கொடுக்கும். நான் வந்து வடித்து போடலை, டைரெக்டாக தான் போட போகிறேன். அதனால் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு அரிசியில் டைரெக்டாக ஆட் பண்ணி குக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்கான வெயிட்டிங் பீரியட் நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான் இருந்தால் போதும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா சிக்கனோட வெந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். இப்போ நம்ம வந்து இந்த ஊற வச்ச ரைஸை தண்ணி வடிகட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு கலரெல்லாம் விட்டுருன்னு அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை பர்னர்லேயே இந்த ரைஸும் குக் ஆகணும். ஏன்னா நம்ம வடிக்கல இல்லைங்களா, அந்த குக்கு கொஞ்சம் பாயில் ஆகணும் இல்லைங்க, சாரி இந்த ரைஸ் கொஞ்சம் பாயில் ஆகணும் இல்லைங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அரிசியை கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு இந்த அரிசியை வேக விடணும். அதுக்கப்புறம் தான் தம் பண்ணணும். எடுத்தோடனே இதை போட்டோடனே தம் பண்ணக்கூடாது, அது டேஸ்ட் வராது. சரிங்களா? ஓகே, கட் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த 5 மினிட்ஸ் கழிச்சு ரைஸும் வாட்டர் லெவல் இந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லெமன் கட் பண்ணி பிழிஞ்சிக்கிறோம். லெமன் இப்போ தான் பிழியணும், முதல்ல ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் பிரியாணி கொஞ்சம் கசக்கும். இந்த லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி டைமில் தான் லெமன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இது கூட ஒரு 10 ml to 15 ml நெய் கடைசியில் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப நெய் ஆட் பண்ணால் சில பேருக்கு பிடிக்காது.
ஹெல்த் இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கடைசியாக கொஞ்சோண்டு இந்த நெய்யை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அது ஒரு மணத்துக்காக மட்டும் தான், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தான் பண்ணணும், குத்தக்கூடாது பிரியாணியை, ரைஸில் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை முடிச்சிட்டிங்களா? இதை மூடி விட்டுடலாம். இதுக்கப்புறம் இது எது பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதை தூக்கி கொஞ்சம் லைட்டாக பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு, இந்த தவா இருக்குது பார்த்தீங்களா, இந்த தவா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் நல்லா ஹீட் ஆகிற மாதிரி விடணும். ஏன்னா தவா சில பேர் வச்சுட்டு அப்படியே வச்சு டம் போட்டுருவீங்க, அது ஹீட் எடுக்க லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த தவா வச்சு ஒரு 1 or 2 மினிட்ஸ் தவா ஹீட் ஆகிற அளவுக்கு ஹை பர்னில் விட்டுடணும். அப்போ விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தவா நல்லா ஹீட் கன்சிஸ்டன்சியில் மெயின்டைன் பண்ணணும். இது தம் எடுக்கவும் கரெக்டாகவும் இருக்கும். தவா ஹீட் ஆச்சு அப்படி செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி பாருங்கள், தவா வந்து ஹீட் தெரிஞ்சிச்சிங்களா? இப்போது நாம் என்ன பண்ணணும், கரெக்டாக சிம்மில் வச்சிடணும். பர்னரை சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் தம் தூக்கி வச்சாச்சு. இப்போது இதனால் நாம் இந்த வெயிட்டை தூக்கி ஒன்று வச்சிடணும். கண்டிப்பாக ஒரு வெயிட் வைக்கணும், இல்லைனா வந்து அவ்வளோ தூரம் குக் ஆகாது. ஒரு வெயிட் வச்சு விட்டுடுங்க. இப்போது பிரியாணி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hour 25 minutes to 30 minutesக்குள்ளே இது இந்த சிம்மில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண பிறகு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ½ an hour கழிச்சு வந்துட்டோம் கரெக்டாக. இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இது தம் இப்படி எடுத்தோன்னு ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படி குலுக்கிட்டு அப்படி வச்சிடலாம். இதை கொஞ்சம் சேஃபாக நகர்த்தி இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். பலன்னு நல்லா சாஃப்டாக சூப்பர்பாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், லைட்டாக இப்படி கலரி கொஞ்சம் நேரம் விட்டுடணும். ஓகே வியூவர்ஸ், பிரியாணி நல்லா வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் இதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிட போகலாமா? எல்லாம் அங்கே ரெடியாக இருக்காங்க, அவங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.